வணக்கம் தமிழர்களே, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் கீரிமலை என்ற பகுதியிலே இருக்கிற இடம் தான். அதாவது இந்த யாழ்ப்பாணத்தின் வடக்கு பக்கத்தில் இருக்கிற கீரிமலை. அந்த கீரிமலையிலே குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விடயம் மைந்தாண்ட ஒரு மாளிகை. இந்த கீரிமலை பகுதியில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு அருகில் தான் இந்த மைந்தாவுடைய மாளிகை இருக்குதான். அங்கே நாங்கள் இன்றைக்கு போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்காண்டு. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ கீரிமலை பகுதியிலேருந்து கீரிமலை கோயிலேருந்து இந்த ரோட்டால் வந்து நாங்கள் ரோட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பெரிய ஒரு தடுப்பு கேட் ஒன்று இருந்தது. அது இப்போ வந்து தற்சமயம் அகற்றப்பட்டிருக்கு. இதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி 2 ரோட் போகுது பாருங்க. அப்படியே அந்த ரோட்டில் வந்து அதில் சின்ன சின்ன அந்த இது அடுக்கி இருக்குது. அந்த நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை தாண்டி போக இல்லாது, அந்த அடுக்கப்பட்ட அந்த கற்களை தாண்டி போக இல்லாது. அதில் ஒரு ரம் மாதிரி அடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதனால் அந்த மஹிந்தவினுடைய மாளிகை என்று சொல்லப்படுற இடம் அதை தாண்டி போனால் தான் இருக்குது. தூரத்தில் அங்கே வீடுகள் மாதிரி தெரியுது பாருங்க. இந்த இதோட அதுதான் அந்த மாளிகை. அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதால் போக அந்த நேவிக்காரன் என்ன செஞ்சோம்னு சொன்னால், அந்த போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி எங்களை போக விட இல்லை. அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதா பின்பக்கத்தால் போய் கொஞ்சம் என்ன மாதிரி இருக்குது அந்த இடம்னு சொல்லி பார்க்க போகிறோம். நாங்கள் போகிற பாதை வந்து இதுதான் பாருங்கள். இதால் நாங்கள் போகிறோம். இப்போ நடந்து இதில் பெரிய தூண்கள் இருக்குது, பெரிய 3 தூண்கள் இருக்குது. நாங்கள் இந்த பின்பகுதியெல்லாம் போகிறோம். இதுகள் வந்து விடுவிக்கப்பட்ட காணி பகுதி. இதில் வந்து ஆட்கள் ஒருத்தரும் இல்லை. இந்த விடுவிக்கப்பட்ட காணிகளில் பாருங்க உரிமை கோரல் இன்னும் ஆட்கள் வந்து இன்னுமே உரிமை கோரப்படாத நிலையில் தான் இந்த காணிகள் எல்லாம் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக பற்றியாக இருக்குது. சில பேர் பிறகு வெட்டி கொண்டெல்லாம் போகினோம். இன்னுமே உரிமை கோரப்படலை இந்த காணிகள். இப்போ அந்த பகுதியெல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். தற்சமயம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒன்று பாருங்க இடிக்கப்பட்ட நிலை இருக்குது. தற்சமயம் இடிக்கப்பட்ட ஒரு வீடு. இது வீட்டுக்கு ஓனர் வரல போல். அப்போ இதில் இருந்த ஆட்கள் வந்து என்ன செஞ்சினோம்டா இந்த வீட்டை வந்து உடைச்சிட்டோம் பாருங்க. தூரத்தை பார்த்தீங்கன்னா கடற்கரை தெரியுது. இந்த கடற்கரையால் போய் நாங்கள் அப்படியே திரும்பி அங்கே போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த கடற்கரை பகுதிகளுக்கு கிட்ட வந்துட்டோம். நாங்கள் அந்த கடற்கரை பகுதியால் பின்பக்கத்தால் அப்படியே போகிறோம். கொஞ்சம் இந்த காற்றின் சத்தம் கொஞ்சம் கூடவே இருக்கும். இந்த பகுதியில் காற்று கொஞ்சம் கூட வீசுது கடற்கரை என்றபடியாக. தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு துறைமுகம் மாதிரி அந்த கடலுக்குள்ள அந்த கப்பல்கள் வந்து போகிறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இருந்து ஒரு கப்பல் ஒன்று வெளிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃபோனுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியுது. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு ட்ரைவ் பண்ணி அதை காட்டுறேன்னு பாருங்க. அந்த இதை அந்த துறைமுகம் மாதிரி இருக்குது. அது அங்கால வந்து இதில் தெரிகிறது, அந்த சிவத்த கலரில் தெரிகிறது மஹிந்தவினுடைய இடம். அதாவது மஹிந்தனுடைய மாளிகை என்று சொல்கிறது யாழ்ப்பாணத்தில் கீரிமலையில் இருக்கிற பகுதி. அதே மாதிரி இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு கொஞ்சம் கிட்டையாக போய் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் போகிறதுக்கு தான் நீங்கள் வந்த நாள். ஆனாலும் இதில் ஒரு கப்பல் ஒன்று போகிறது. அந்த கப்பல் தூரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போர்க்கப்பல் மாதிரி இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அந்த மஹிந்தவனுடைய மாளிகையை போய் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு ஒயிட் கலரில், அதாவது வெள்ளை கலரில் வந்து ஒரு கப்பல் ஒன்று போகிறது தெரியுது. மேலே வந்து ஒரு சுழன்ற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த துறைமுகத்திலிருந்து தான் வெளிக்கிட்டு இருக்குது அந்த கப்பல். இப்போ தற்சமயம் இந்த வெள்ளை ஒயிட் கலரில் தெரியுது, அந்த அதிலிருந்து தான் வெளிக்கிட்டு அந்த கப்பல் அந்த கடலை நோக்கி போய்கொண்டிருக்குது பாருங்க. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீடியோவில். நல்ல சத்தம் வந்து லைட்டாக தான் கேட்குது இந்த இடத்துல. அதோட அந்த காற்று அடிக்கிறபடியாக கடல் காற்று, அந்த சத்தம் கப்பலோட சத்தம் கரைக்கு கேட்குது. கப்பலோட வேகமும் நல்ல ஃபாஸ்ட்டாக தான் போகுது. படபடாண்டு அந்த துறைமுகத்தை விட்டு விலகி செல்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஃபோனில் வந்து கிளியராக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு தான் நான் வீடியோ ட்ரை பண்ணி எடுக்கிறேன்.
நாங்கள் மைந்தவனுடைய மாளிகையை பார்க்கத்தான் வந்த நாங்கள். ஆனாலும் இந்த கப்பல் வந்து எங்களோட கண்ணில் பட்டுருக்கு வார வழியில் தான். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவாக எடுத்து காண்பிச்சு கொண்டிருக்கிறேன். அதில் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு சுழண்டு கொண்டு இருக்குது. அது வந்து ரேடர் என்று நினைக்கிறேன் நான். ரேடர் மேலே சுற்றி கொண்டு இருக்குது. அதே மாதிரி அந்த முன்பக்கம் பின்பக்கம் வந்து அந்த பீரங்கி மாதிரி செட்டப் இருக்குது பாருங்க. அதே மாதிரி நேவியாக்கள் அதில் அந்த தங்களோட அந்த நீல கலர் யூனிஃபார்மோட அவள் நிற்கிறது தெரியுது. இதில் அந்த ஃபோனில் வடிவாக தெரியல, கண்ணுக்கு ஓரளவு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ஃபோன் பெருசாக கிளியர் இல்லையன்ற படியாக அந்த ஃபோனில் அதை என்னால் ஷூட் பண்ண முடியலை வடிவாக. அந்த கப்பல் வந்து நல்ல வேகமாக அந்த கடலை நோக்கி செல்வது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பீங்க. அதோட அந்த கடலில் சத்தம் அதிகமாக இரைச்சலாக இருக்குது. கிட்டத்தட்ட தூரத்தான் இந்த கப்பல் போகும், சைட்டில் வராது. ஏன்னு சொன்னால் அந்த கடல் ஆழமாக இருக்கிற பகுதியில் தான் இந்த கப்பல் போகக்கூடிய மாதிரி இருக்கும். சுற்றி இந்த முன்பக்கத்தில் அந்த பறவைகள் நிறைய பறந்து கொண்டிருக்கு பாருங்க. அது வந்து இந்த முன்பக்கத்துலாம் பறந்து கொண்டிருக்கு. அதை தாண்டி தான் நாங்கள் அந்த கப்பல் போய்கொண்டிருக்குது. இப்பகுதியில் வந்து இந்த மகிந்தவனுடைய மாளிகை என்று சொல்லப்படுற இந்த இடம் இருக்கிறபடியால் தான் கீரிமலையில் ஒரு சில பகுதிகள் இராணுவத்தினரால் மக்கள்கிட்ட காணி விடுவிப்பு செய்யப்பட்டது. அந்த மகிந்தவனுடைய மாளிகை இருப்பதன் காரணமாகத்தான் மற்ற பகுதி விடுவிக்கப்படவில்லை. அது காரணம் வந்து நான் இங்கே விசாரித்த அளவில் அவை சொல்லிச்சினம். இங்கே இருக்கிற மக்களும் சரி வேறு மக்களும் சரி சொல்லிச்சினம், இங்கே அந்த மகிந்தனுடைய மாளிகையை வாங்குவதற்குரிய ஆட்கள் இன்னும் இல்லை. அதனால் அதை விடுவிக்கப்படையில் அதை ஒரு ஆள் வாங்கினா அதை சுற்றி இருக்கிற காணிகளையும் அரசாங்கத்தினர் விடுவிக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லினோம். அந்த மகிந்தனுடைய காணி யாராவது ஒரு வாங்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் தான், அதை வாங்கினா தான் அதை சுற்றி இருக்கிற காணிகளும் விடுவிக்கப்பட கூடிய நிலைமைக்கு போகும். இல்லாவிடில் இராணுவத்தினர் அந்த பகுதியை அப்படியே தங்களோட வசம்தான் வச்சிருப்பினம் என்ற மாதிரி சில பேர் தமது கருத்துக்களை கூறிச்சினம். அதன் உண்மைத்தன்மை பற்றி எனக்கு வடிவாக தெரியல. ஏன்னு சொன்னால் அது சொல்கிறத பார்க்க அது வந்து ஒரு உண்மையான விஷயம் மாதிரி தான் தெரியுது. அந்த மகிந்தவனுடைய மாளிகை தற்சமயம் அரசினருடைய வசமாகத்தான் இருக்குதுன்ற மாதிரியும் அவை சொல்லிச்சினோம். மகிந்தாவின் மாளிகை பக்கத்தான் இங்கே வந்தாங்க. வர்ற சமயம் அங்கே போகிற பகுதியில் நேவியாக்கள் என்ட்ரி போட்டிருக்கிறோம். அதால் அடுத்தது தெரியவும் இல்லை, வடியா உள்ள அனுமதிக்கவும் இல்லை. அதனால நாங்கள் கடற்கரை இருக்குது, இந்த கடற்கரை பகுதியால் போனால் வடிவாக பார்க்கலாம். போய் பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த மகிந்தாவினுடைய மாளிகைன்னு சொல்கிறப்படுற இடம். தூரத்தை தெரியுது பாருங்க, உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுறேன். இதான் அந்த மாளிகையினுடைய பகுதி. பக்கத்தில் நேவியாக்கள் வந்து நிறைய சென்ட்ரி போட்டு இருக்கிறோம், அதனால் போயிடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த துறைமுகம் மாதிரி இந்த கடலில் அமைஞ்சிருக்கு. மெயினண்டா இதில் ரோட்டால் வாரது பாதுகாப்பு இல்லைன்றதுக்காண்டி இந்த கடல் வழியை பிரயாணங்களை மேற்கொள்றதுக்காண்டி தான் இந்த மகிந்தாவினுடைய கோட்டைக்கு போகிறதுக்கு, அதாவது மகிந்தாவுடைய இடத்துக்கு போகிறதுக்காக அமைக்கப்பட்ட இந்த கடற்கரையில் பாருங்க ஒரு அமைக்கப்பட்ட இடம். இதை அந்த துறைமுகம் மாதிரி ஒன்று அமைச்சிருக்கிறோம். இதில் இருந்து தான் இப்பொழுது அந்த போர்க்கப்பல் நீங்கள் போனதை இந்த காணொலியில் பார்த்தீங்க. இதான அந்த மகிந்தவினுடைய இடம். இப்போ வந்து இதுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை. இந்த பகுதியில் உள்ள காணிகள் ஒருபோதும் விடுவிக்கப்பட மாட்டாது. ஏன்னு சொன்னால் இந்த மகிந்தவனுடைய மாளிகை இங்கே இருக்கிறபடியா. கடைசியாக மகிந்த இப்போ இங்கே வந்துட்டு போனார்ன்ற விடயங்கள் பற்றி தெரியாது. அதோட இந்த இடங்கள் வந்து பாருங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஒதுக்குப்புறமான இடம், அதாவது மக்கள்கிட்ட காணி தான் இது. இப்போ வந்து இந்த மக்கள்கிட்ட காணி பிடிக்கப்பட்டு இந்த மகிந்தவனுடைய இடமாக, அதாவது மகிந்தனுடைய ஒரு மாளிகை அமைத்து மகிந்தனுடைய இடமாக காணப்படுறது. இந்த உரிய மக்கள் இந்த காணிகளுக்குரிய மக்கள்கிட்ட நிலைமை தான் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த காணிகளில் விட்டு போன உறவுகளுடைய மனங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி வார்த்தைகளால் கூற முடியாது. இந்த தங்கள் பாதுகாப்பிற்காக இவ்வளவு வேலைப்பாடுகள் இங்கே நடந்திருக்கு என்று சொல்லி இந்த வீடியோவினூடாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கள். கிட்டத்தட்ட இந்த மகிந்தவின் மாளிகை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கணக்கு அந்த கட்டிடங்கள் இருக்குள்ள பாருங்கோ. பெரிய பெரிய கட்டிடங்கள் நிறைய இருக்குது. தூராண்டு பார்க்கவே தெரியுது. இந்த கண்ணி நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரங்களுக்கு மேலாலேயெல்லாம் பெரிய பெரிய அந்த இந்த இடம் தெரியுது பாருங்க. இப்போ எவ்வளோ உயரமாக இருக்கும் இது கிட்டத்தட்ட.
ரெண்டு உங்களுக்கு இந்த மரங்களை வச்சு கணிச்சிங்களாண்டாலே தெரியும்.